ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது ஒரு சிஸ்டர் வந்து ரெகுலராக நம்ம கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கமெண்ட்டில் உளுந்து கஞ்சி வந்து நான் ஒரு நாள் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது, உளுந்தங்களி எனக்கு செஞ்சு காமிங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக நம்ம பேஜில் உளுந்தங்களி இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம வீட்டில் உளுந்தங்களி செய்கிறதுனால எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும். இது வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல். எப்போவுமே வந்து இந்த உளுந்தங்களியை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி ஸ்பெஷல். ஏன்னா திருநெல்வேலி தூத்துக்குடியில் தான், அந்த நாகர்கோவில் சைடில் தான் கருப்பட்டி நிறைய கிடைக்கும். நாங்கள் கருப்பட்டியை வச்சு தான் இந்த உளுந்தங்களி செய்வோம். அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக உள்ளது. இன்றைக்கி அதே பேட்டர்னில் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். மருமகளுக்காக செய்ய போகிறேன். ஸோ கட்டாயமாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். செய்யும் போதே நம்ம மற்றதெல்லாம் பேசிக்கலாம். ஓகே, இதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து. ஓகே, இந்த மாதிரி கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது கருப்பு உளுந்தில் செஞ்சால் தான் இது நல்லது. ஸோ இது வந்து உடச்ச உளுந்து அந்த மாதிரிலாம் எடுக்க வேண்டாம். கருப்பு உளுந்து அடுத்தடுத்து என்னென்னு நான் காமிக்கிறேன். அதை வந்து முதல்ல ஒரு கடாயில் போட்டு இந்த உளுந்தை வந்து முதல்ல நல்லா போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் முதல்ல. ஸோ கடாயை சூட் பண்ணிவிட்டு உளுந்து போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த உளுந்தை வந்து ரொம்ப ஹையில் போட்டு வறுத்துறாங்க. நல்ல மீடியம் ஃப்ளேமில் போட்டு நிதானமாக நம்ம வறுத்து எடுக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவரும் வரும், அந்த டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நீங்கள் வேகமாக வந்து ஹையில் போட்டு வறுத்துட்டிங்கன்னா கருகிரும், பட் டேஸ்ட் நல்லா இருக்காது, அந்த சுத்தமாக நல்லா இருக்காது. அதனால் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆகும். நிதானமாக நான் வறுத்துட்டு எந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக நம்ம நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் சிம்லேயும் மாற்றி மாற்றி வறுத்துருக்கேன். இப்போ எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம போட்ட உளுந்து வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். மீடியமாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. செம்ம வாசனை வரும். இதை சும்மாவே அப்படி சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். அப்படி மொறு நான்லாம் சின்ன பிள்ளையில எங்கள் அம்மா அப்படி வறுத்து வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா போகும்போது வரும்போது நாங்கள் எடுத்து வாயில் போட்டு போவோம். அந்த காலங்கள்லாம் நினைவுக்கு வருது இப்போது. இதை அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா வந்து ஆற வச்சுருவோம் ஃபேனுக்கு அடியில். இப்போ அடுத்தது இதுக்கு அதாவது நான் 1 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 1/4 கப்பு மெஷரிங் கப்புக்கு 1/4 கப்பு. நீங்கள் டம்ளரில் எடுத்தாலும் சரி, அளவு எது எடுத்தாலும் சரி, 1 கப்புக்கு 1/4 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ அந்த பச்சரிசி நம்ம போட்டு இதே மாதிரி நிதானமாக வறுக்கணும். அப்படி நல்லா வறுபட்டு இந்த இது வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி எதுன்னு சொல்லுவோம், அரிசி பொரி அரிசி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா வறுபட்டுருக்கணும். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துட்டு அதையும் காமிக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் ஃபேன் அடியில் கொண்டு வச்சுருங்க. ரெண்டையும் சேர்த்து ஆறின பிறகு நம்ம போட்டு என்ன பண்ண போகிறோன்னா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணணும். இப்போ கொஞ்சம் நேரம் அங்கே வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுபட்டுட்டு பாருங்கள், பொரி அரிசி. இதையும் நீங்கள் வந்து சும்மா சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அரிசியும் வறுத்துட்டு அதையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்ருவோம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஓகே, இப்போ வந்துட்டு இதை கடாயை எடுத்து அடுப்பில் வெளியில் வச்சுருங்க. ஸ்டவ் ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு நான் வந்து கருப்பட்டி தான் எடுத்திருக்கேன். ஸோ கருப்பட்டிங்கிறது எப்படி இருக்குன்னு தெரியும்ல, இது ஒரு சிலர் பனவெல்லம் அப்படிங்காங்க. பட் நாங்கள் எங்கள் ஊர் சைடில் இதுக்கு பேர் கருப்பட்டி. நாங்கள் கருப்பட்டின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த கருப்பட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கருப்பட்டியில் நான் இப்போ வந்துட்டு 1 கப்பு எடுத்துருக்கோமா, இதுக்கு 1.5 கப்பு வந்துட்டு இந்த கருப்பட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ கருப்பட்டி வந்து இப்படி உடச்சிக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா உடச்சிக்கோங்க. இந்த மாதிரி உடச்சிட்டு ஒரு 1.5 இது இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா உடச்சிக்கோங்க. இப்போது தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை மெல்ட் தான் பண்ண போகிறோம். பாருங்க, ஒரு 2 கருப்பட்டி கூட போட்டால் கூட நல்லா தான் இருக்கும், கரெக்டாக இருக்கும். இந்த 2 கருப்பட்டி கரெக்டாக இருக்கும். சின்ன சைஸ் தான், பட் நமக்கு வந்து அளவுன்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த இதுக்கு 1.5 கப்பு வரணும். இது வந்து ஒரு 3/4 கப்பு இருக்கா, அடுத்த கருப்பட்டி நம்ம வந்து உடச்சி போட்டோன்னா கரெக்டாக வந்து நமக்கு 1.5 கப்பு வந்துடும். ஸோ இந்த மாதிரி உடச்சிக்கோங்க. ஏன்னா இந்த நல்ல கருப்பட்டின்னு சொன்னால் இங்கே பாருங்களேன், உடைக்கிறதுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். அப்படி சீக்கிரத்தில் உடப்படவே செய்யாது. இதே இது வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக உடப்பட்டுரும். இது எவ்வளோ டைட்டாக இருக்குது தெரியுமா, அதை வச்சே நல்லதா கெட்டதா, அதாவது கலப்படமானு கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ ஹார்டாக இருக்கும். இந்த இவ்வளோ கருப்பட்டி போட்டால் கரெக்டாக இருக்கும். 1.5 கப்பு வரும் கரெக்டாக. இதை நம்ம போட்டுட்டு எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்னு பாருங்கள். என்னடா இந்த மாதிரி இதில் வச்சு பண்ணுறான்னு நினைக்கிங்க. நான் எப்பவும் க்ளீனாக தான் வச்சுருப்பேன். கழுவி தொடச்சி வச்சுருப்பேன். ஸோ எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும். அதாவது சப்பாத்தி போடுறது எதுவாக இருந்தாலும் இதில் தான் பண்ணுவேன். சரி, இதுக்கு வந்து அதே அளவில் இந்த பாருங்கள் மெஷரிங் கப்லேயே 1 கப்பு கரெக்டாக 1.25 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். சரிங்களா, 1.25 கப்பு தண்ணியை ஊற்றிட்டு அடுப்பில் வச்சுருங்க. இது வந்து ரொம்ப அதெல்லாம் பாகுலாம் வரணும்னு கிடையாது, வெறுமனையே இது வந்து நல்லா மெல்ட் ஆகணும், அவ்வளோதான். அது மெல்ட் ஆகும்போது இப்போ நம்ம இதை வந்து நல்லா போட்டு மாவு எடுத்துகிட்டு வர போகிறோம்.
இது நல்லா ஆறிச்சு. இப்போ வந்து மிக்சியில் ட்ரையர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போட்டுக்கோங்க. போட்டு உங்களுக்கு எவ்வளோ பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இங்கே பாருங்களேன், கருப்பட்டியும் கொதிக்க ஆரம்பிக்குது. கருப்பட்டியில் எப்போவுமே டஸ்ட்டு இருக்கும். ஸோ ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் முதல்ல நம்ம. நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வந்துடுறேன். ஓரளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன். ஓகே, உங்களுக்கு இன்னுமே பவுட்ரு பண்ணி இதாகணும்னா நீங்கள் வந்து அது என்ன சொல்லுவோம், அரிப்பு வச்சு அரிச்சு எடுத்துக்கலாம். பட் இதே எனக்கு போதும். இப்போ நம்ம மாவை கரெக்டாக 1 கப்பு நீங்கள் வந்து அளவு எடுத்து போட்டுக்கோங்க. மீதி நான் எடுத்துட்டேன். 1 கப்பில் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இது எல்லாமே 1 கப் உளுந்துக்கான அளவு தான் சொல்கிறேன். இப்போ அது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு இந்த கருப்பட்டியை வந்து ஃபில்ட்ரு பண்ணியிருக்க கருப்பட்டியை இது கூட ஊற்றிடணும். சுடவே ஊற்றிடுங்க. போட்டுட்டு இப்போ நான் வந்து அடுப்புலேயே வைக்கலை ஐயா. இது அடுப்பில் கிண்டணும். எவ்வளோ அழுக்கு தெரியுமா, டஸ்ட்டு நிறைய இருக்குது. பாருங்க, இங்கே பாருங்கள், கிண்ட இந்த மாதிரி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கோங்க. இன்னும் நம்ம அடுப்பில் வைக்கலன்னு திரும்பவும் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், மீதி இருக்கிறதையும் ஓகே. இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சுட்டு நீங்கள் கிளறினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கட்டி போடாமல் ஈஸியாக இருக்கும். கரண்டி வச்சாலும் உங்களுக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் நம்ம ஊற்றியாச்சு. ஓகே, இந்த மாதிரி ஊற்றிட்டு இப்போ தான் நான் வந்து நம்ம அடுப்புலேயே வைக்க போகிறேன். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கா, இப்போது எந்த கட்டியும் இல்லாமல் வந்துச்சு. இப்போ தான் நம்ம வந்து அடுப்பில் வைக்க போகிறோம். திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஹையில் வச்சுட்டு கொஞ்சம் கொதிச்சப்புறமா சிம்லேயும் ஹைலையும் மாற்றி வச்சு நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஸ்வீட்டும் போட்டாச்சு, உப்பும் போட்டாச்சு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஹையில் வைக்கணும். முதல்ல கொதிக்க ஆரம்பிச்சப்புறமா மீடியமாக வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கை விடாமல் இந்த கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த இதுக்கு எவ்வளவு நம்ம வந்து நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம். அது நான் இன்றைக்கி செக்கில் ஆட்டி எடுத்த நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். கரெக்டாக ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். ஓகே, இதுக்கு 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் நல்லெண்ணெய் தேவைப்படும். கட்டாயமாக நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். கருப்பட்டி தான் போடணும். முழு கருப்பு உளுந்து தான் எடுக்கணும். இந்த 3மே நீங்கள் எடுக்கணும். கருப்பு உளுந்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்ப நல்லது. அதாவது இந்த கருப்பட்டியில் கால்சியம் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. போனுக்கு ரொம்பவே நல்லது. இது எதுக்கு ரொம்ப நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி முதுகில் அந்த போன் அந்த இதுக்கெலாம் வந்து வலிலாம் வராது அப்படிம்பாங்க. ஸோ கட்டாயமாக லேடிஸ்க்கு ரொம்பவே நல்லது. அதுக்காக ஜென்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, ஜென்ஸு கட்டாயம் எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க, கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி திக்காக ஆரம்பிச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த எண்ணெயை கொஞ்சம் திக்காக ஆரம்பித்தோடனே நம்ம நல்லெண்ணெய் ஊற்றணும். ஊற்றும் போது உடனே மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துட்டால் கொஞ்சம் திக்காகிட்டு பார்த்தீங்களா. இப்போது 3 டைம்ஸாக ஊற்றணும். இந்த நல்லெண்ணெயும் அந்த உளுந்து கருப்பட்டி இது எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே நல்ல ஒரு என்ன சொல்கிறது, பாரம்பரியமாக நம்ம தாத்தா காலம் பாட்டி காலம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, பூட்டாங்காலத்துலலாம் இதுதான் வந்து ஒரு மெடிசினாகவே எடுத்திருக்காங்க. ஸோ ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களாக இருக்கட்டும், லேடிஸ்க்கெலாம். ஸோ இப்படி நல்லா போட்டு ஒரு 5 மினிட்ஸில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இங்கே பாருங்களேன், அந்த வாசனை வருதாப்பா. அந்த நல்லெண்ணெய் ஊற்றி அது செய்யும்போது தான் அந்த டேஸ்ட்டும் இருக்கும், வாசனையும் இருக்கும். இன்னும் நேரம் ஆகும், இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். பார்க்க உங்களுக்கு இப்படி தெரியும், எண்ணெய் வந்து அப்படியே நமக்கு மேலே வரணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து உளுந்து நல்லா வேகணும். செகண்ட் டைமாக கொஞ்சமாக ஊற்றுறேன். அப்படி போட்டு கிளறி கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் இந்த களி செய்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா கடைசியாக இருந்த எல்லா எண்ணெயும் கிட்டத்தட்ட நான் வந்து 1/2 கப்பு தான் போட்டிருக்கேன், 3/4 கப்லாம் போடல. கரெக்டாக இருந்துச்சு நமக்கு. இங்கே பாருங்கள், சூப்பராக எண்ணெய் வந்து பிரிஞ்சு நம்மளுடைய களி
இங்கே வந்து காட்டுங்க, அங்கேயே நின்னீங்கன்னா எப்படி தெரியும்? எங்கள் வீட்டை அங்கேருந்து எடுத்துகிட்டு வரதுக்குள்ளேயே இங்கே பாருங்கள், களி கரெக்டான கன்சிஸ்டன்சி தான் நமக்கு. சரியா? இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது. அந்த நல்லெண்ணெய் வாசமும் கருப்பட்டிக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பாருங்கள், ஒன்று கூட ஒட்டக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டால் நமக்கு களி ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இதை வந்து அப்படியே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் எங்கே பாருங்களேன், ஆற வச்சுட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். சூடாக வந்து நான்லாம் வந்து இதுக்குள்ளே நடுவில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நடுவில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு அப்படியே ஸ்பூனில் வச்சு சாப்பிடுவாங்க. அடுத்தது என்னென்னா, ஒரு வாரம் வரைக்கும் இதை வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வீக் வரைக்கும் வச்சுக்கலாம். வெளியிலேயே நீங்கள் வந்து 2-3 நாள் வச்சு சாப்பிட்லாம். ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு நல்லா ஆற வச்சு மூடி வச்சுக்கோங்க. பிள்ளைங்களுக்கு வந்து கட்டாயமாக ஒரு கொஞ்சம் கொடுங்க. ஒரு கரண்டி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். கட்டாயமாக மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த உளுந்துடைய மகிமை நமக்கு தெரிய மாட்டேனுது. கட்டாயமாக இந்த மாதிரி முழு உளுந்து வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்மளும் இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாமா? வாங்க டேஸ்ட் பார்த்துலாம். ஆக்சுவலாக இப்படி வந்து கையை நம்ம கழுவிட்டு களியை பாருங்களேன், இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், ஒட்டக்கூடாது. இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பால் மாதிரி வந்துடும். இதுதான் நமக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்படி கொடுப்பாங்கன்னா, இப்படி லைட்டாக நடுவில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி தருவாங்க. செம சூப்பராக இருக்கும். அப்போ வந்து ஓலையாப்பா ஏதோ ஒன்று வச்சு தருவாங்கல்ல, அது கூட வச்சு பட்டை மாதிரி வச்சுல ஸ்பூன் வச்சு சாப்பிட மாட்டாங்க. இந்த ஸ்வீட்டே நல்லா தான் இருக்குது. இப்போ இது எங்கள் ஹஸ்பண்டை கொடுத்தா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. அவங்களுக்கு இது எவ்வளோ பிடிக்கும், எவ்வளோ பிடிக்கும்ப்பா, ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு எது பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா உளுந்தங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. செம்ம சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு சாஃப்டாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கட்டாயமாக நீங்களும் இதே அளவுகளோடு செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனே ஏகேபி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.